தற்போதைய முக்கிய செய்தி விளையாட்டு சம்பந்தமானது. செஸ் ஒலிம்பியாடில் தங்கம் வென்றது இந்திய அணி. இந்திய வீராங்கனைகள் ஹரிகா, துரோணவள்ளி, வைஷாலி, திவ்யா, வந்திகா, தனியா, அபிஷித் ஆகியோரை கொண்ட மகளிர் அணி தங்கப்பதக்கத்தை வென்று அசத்தி இருக்கிறது. ஹங்கேரியில் நடைபெற்று வரும் 45வது செஸ் ஒலிம்பியாடில் தங்கம் வென்று இந்திய மகளிர் அணி சாதனை. சற்று முன்னர் ஆண்கள் அணி வெற்றி பெற்ற நிலையில் தற்போது மகளிர் அணியும் செஸ் ஒலிம்பியாடில் தங்கம் வென்றிருக்கிறது. இது குறித்து நமது சிறப்பு விளையாட்டு செய்தியாளர் சபரி தரும் தகவல்களை கேட்கலாம். அதாவது இந்த கடந்த சில மாதங்களாக விளையாட்டு போட்டிகளில் இந்தியாவுக்கு வெற்றி மேல் வெற்றி, பிரான்சில் நடைபெற்ற ஒலிம்பியாடில் வெற்றி, பாராலிம்பிக்கில் வெற்றி, இன்று கூட பங்களாதேஷுக்கு எதிரான போட்டியில் கிரிக்கெட்டில் இந்தியா வெற்றி, சற்று முன்னர் செஸ் ஒலிம்பியாடில் வெற்றி, இப்போது தங்கம் வென்றிருக்கிறது இந்திய மகளிர் அணி. உங்களுடைய கருத்துக்கள், விளக்கங்கள். தங்கம் இரட்டை சதம் என்ற மாதிரி இன்னைக்கு அஸ்வின் அவருடைய சதம் மற்றும் 6 விக்கெட்டுகள் எப்படி வீழ்த்துனே ஒரு பெரிய சாதனை படைச்சாரோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு நல்ல நாள் இந்தியன் டீமுக்கு ஓவராலா. ஸோ இந்தியன் மென் டீம் கோல்டு வெற்றி பெற்று சாதனை படைச்சிருந்தாங்க. அதே மாதிரி இந்தியன் விமென் டீமும் ஸ்டார்டிங்ல இருந்து கிட்டத்தட்ட மொத்தம் 45வது செஸ் ஒலிம்பியாட்ல இந்தியன் மென் அண்ட் விமென் டீம் ரொம்ப ஸ்ட்ராங்காவே மென் டீம் வந்து டாமினேட் பண்ணியிருந்தாங்க. டோர்னமெண்டோட ஸ்டார்டிங்ல இருந்து மொத்தம் 11 சுற்றுகளாக இந்த போட்டி நடைபெற்றது. ஆனா மென் டீம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா அவங்களோட லீட் எடுத்துட்டு போயிட்டே இருந்தாங்க. இருந்தாலும் விமென் டீமோட காம்படிஷன்ஸ் வந்து ரொம்ப டஃபாவே போயிட்டு இருந்தது. ஏன்னா பாயிண்ட்ஸ் எல்லாமே நெக் டு நெக் அப்படியே இருந்தது. குறிப்பா 17ல முதல்ல 2 அணிகளும், அதுக்கடுத்து 15ல 2 அணிகளும், அந்த மாதிரி அணிகள் இருக்க பட்சத்துல இன்னைக்கு நடைபெற்ற இந்தியா வர்சஸ் அஜர்பைஜான் இடையிலான போட்டி வந்து ரொம்பவே முக்கியமா இருந்தது. இதுல இந்திய அணி வீராங்கனைகள் வந்து சிறப்பா விளையாடினாங்க. துரோணவள்ளி, ஹரிகா மற்றும் திவ்யா தேஷ்முக், வனிதா அகர்வால் இந்த 3 பேருமே இன்றைக்கு போட்டியில வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ கம்ஃபர்டபுளான ஒரு லீட் எடுத்துட்டு வந்துட்டாங்க 3ல. வைஷாலி, ரமேஷ் பாபு அதாவது பிரக்ஞானந்தாவோட சிஸ்டர் போட்டியை வந்து டிரா செஞ்சிருக்காங்க. ஸோ 3.5 என்ற புள்ளி கணக்குல அஜர்பைஜானை வீழ்த்தியது இந்திய அணி தங்கம் என்று புதிய சாதனை படைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம செஸ் ஒலிம்பியாட்ல இந்தியன் டீம் வந்து நிறைய டாமினேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. செஸ்ஸுக்கு அடுத்தது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இன்னும் உலக செஸ் சாம்பியன்ஷிப் நடக்குது. விஸ்வநாத் ஆனந்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குகேஷ் வந்து வேர்ல்ட் செஸ் சாம்பியன்ஷிப்ல பார்ட்டிசிபேட் பண்றாங்க. எதுவாக இருந்தாலும் செஸ்ல வந்து நிறைய தமிழ்நாட்டை சேர்ந்த நிறைய கிராண்ட் மாஸ்டர்ஸ், இன்டர்நேஷனல் மாஸ்டர்ஸ் எல்லாருமே இருந்தாலும் செஸ் ஒலிம்பியாட்ல கிங் ஆஃப் செஸ் இந்தியா அப்படின்றத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நன்றி. உபரியாக தங்கப்பதக்கம் வென்ற செய்திகளை தொடர்ந்து தரும் சபரி, நன்றி.